Hello friends, welcome to Indian Flavors. இன்னைக்கு நாம பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் தோல் சீவிட்டு நல்ல கியூப்ஸ் ஆட்டு வெட்டி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா ஃபுட் கலர் தண்ணியில கலந்து வச்சிருக்கேன். 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் தண்ணி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுக்கிற பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் அந்த 1/2 கப் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். இதை நம்ம இனி வடிகட்டணும். இதில் வந்து துரும்பு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பைனாப்பிள் அதை வந்து ஊற்றிக்கலாம். கூடவே இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து பைனாப்பிள் வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சர்க்கரை வந்து 1 கப், ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிளுக்கு 1 கப் நமக்கு வந்து போதும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சு, பைனாப்பிளில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சுகர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொதிக்க விடணும். இப்போ இது கொதிச்சிருச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. எப்போவுமே ஜாம் செய்யும்போது தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ஜாம் ரெடியாக ரொம்ப லேட் ஆகும். அதனால் தண்ணி வந்து எப்போவுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்திங்கன்னா சீக்கிரமே ரெடி ஆகிடும். ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்தா போதும். ஜாம் கொஞ்சம் கிளாஸியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க இந்த 1 டீஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே இந்த எல்லோ ஃபுட் கலரையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லை, கலர் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இது சேர்க்க வேண்டாம். நீங்கள் இதுக்கு கூட பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ளேவர் பைனாப்பிளோடது பிடிக்கும் அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. நான் அன்றைக்கி சேர்க்கலை. கெட்டி ஆகிறது வரை கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா இதில் வந்து வறுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம். ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதா இருந்ததுன்னா கிஸ்மிஸ், முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜாம் வந்து நல்லா இறுகி கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து எப்போவுமே ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ நமக்கு அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஜாம் மாதிரி ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை கூல் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பைனாப்பிள் ஜாம் ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.